மயிலாடுதுறை வண்டிக்கார தெரு பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் தரைக்கடை வியாபாரிகள் சங்கம் சார்பில் பால்குட விழா நடைபெற்றது. வீச்சருவாள் ஏந்திய கருப்பண்ணசாமி வேடம் அணிந்தவர் ஆடிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை வண்டிக்கார தெருவில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் ஆண்டுதோறும் தை கடைசி வெள்ளியின் போது தரைக்கடை வியாபாரிகள் சார்பில் பால்குடம் அழகு காவடி எடுப்பது வழக்கம். அந்த வகையில் தை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு 41வது ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது. காவிரி துலாக்கட்டத்திலிருந்து பக்தர்கள் அழகு காவடி 108 பால்குடம் எடுத்து பச்சை காளி, பவளக்காளி, கருப்பண்ணசாமி வேடம் அணிந்து நடனத்துடன் பம்பை, உடுக்கை, உருமி, மேலதாள வாத்தியங்கள் முழங்க கடைவீதிகளின் வழியாக ஆலயம் வந்தடைந்தனர். ஆலயத்தின் முன்பு பக்தி பரவசத்தின் உச்சமாக பால்குடம் எடுத்தவர்கள், அழகு காவடி குத்தியவர்கள் நடனமாடி ஆலயத்தின் உள்ளே சென்றது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தனர். இதைத் தொடர்ந்து மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் வீச்சருவாள் ஏந்திய கருப்பண்ணசாமி வேடம் அணிந்தவர் ஆடிய ஆக்ரோஷமான நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்வில் மயிலாடுதுறை பாஜக மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.